தேவி மாகாத்மியம் விளக்க உரை 12வது அத்தியாயம். பலஸ்துதி. தேவி கூறியது: இந்த ஸ்துதிகளால் என்னை நாள்தோறும் மனதை அடக்கி எவன் துதிக்கின்றானோ அவனுடைய துன்பங்களை எல்லாம் நான் நிச்சயம் போக்குவிப்பேன். மது கைடப வதத்தையும் மகிஷாசுர வதத்தையும் சும்ப நிஷும்பர்களின் வதத்தையும் பற்றிய வரலாற்றை எவர்கள் கீர்த்தனம் செய்கின்றார்களோ அல்லது எனது சிறந்த மகாத்மியத்தை ஒருமைப்பட்ட மனத்துடன் அஷ்டமியிலும் சதுர்த்தசியிலும் நவமியிலும் பக்தியுடன் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு சிறிதும் கெடுதி வராது. கெடுதியால் விளையும் ஆபத்தும் வராது. ஏழ்மை வராது. பிரியத்தின் பிரிவும் வராது. சத்ருக்களிடமிருந்தோ திருடர்களிடமிருந்தோ அரசர்களிடமிருந்தோ ஆயுதங்களாலோ நெருப்பாலோ வெள்ளத்தாலோ ஒருபோதும் இதை படிக்கும் அவனுக்கு பயம் ஏற்படாது. ஆகையால் இந்த என் மகாத்மியம் ஒருமைப்பட்ட மனத்துடன் படிக்கப்பட வேண்டும். எப்போதும் பக்தியுடன் கேட்கப்படவும் வேண்டும். அதுவே நன்மைக்கு சிறந்த வழி. பெருவாரி மரணத்தை விளைவிக்கும் விபத்துக்களையும் அவ்வாறே 3 வகையான துன்பங்களையும் எனது மகாத்மியம் போக்குவதாய் இருக்கட்டும். எனது ஆலயத்தில் எங்கு இது நன்றாக நித்தியம் படிக்கப்படுகிறதோ அங்கு விட்டு நான் விலகுவதில்லை. அங்கு எனது சாநித்தியம் நிலை பெறுகின்றது. பலி பிரதானத்திலும் பூஜையிலும் அக்னி காரியத்திலும் மகோத்சவத்திலும் இந்த என் சரித்தம் முழுவதும் வாசிக்கவும் கேட்கவும் பட வேண்டும். அவ்வாறு செய்யப்பட்ட பலிதானத்தையும் பூஜையையும் அவ்வாறு செய்யப்பட்ட அக்னி ஹோமத்தையும் ஞானத்துடன் செய்யப்பட்டாலும் ஞானமின்றி செய்யப்பட்டாலும் நான் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறேன். ஷரத்ருதுவில் வருஷந்தோறும் செய்யப்படும் மகா பூஜை எதுவோ அதில் இந்த எனது மகாத்மியத்தை பக்தியுடன் கேட்கும் மனிதன் என் அருளால் எல்லா துன்பங்களினின்றும் விடுபட்டு தனமும் தானியமும் மக்களும் உடையவனாய் ஆவான். இதில் ஐயமில்லை. என்னுடைய இந்த மகாத்மியத்தையும் அவ்வாறே மங்களமான உற்பத்தி வரலாறுகளையும் யுத்தங்களின் பராக்கிரமத்தையும் கேட்ட மனிதன் பயமற்றவன் ஆவான். எனது மகாத்மியத்தை கேட்கும் மனிதருக்கு சத்துருக்கள் நசிக்கின்றனர். மங்களம் உண்டாகிறது. குலம் சந்தோஷம் அடைகிறது. சாந்தி கிரியைகளிலும் கெட்ட கனவு கண்டபோதும் உக்கிரமான கிரக பீடை ஏற்பட்ட போதும் எல்லாவிடங்களிலும் எனது மகாத்மியத்தை கேட்கட்டும். உட்பாதங்களும் கொடிய கிரக பீடைகளும் கெட்ட கனவும் ஒழிந்து போம். நல்ல கனவு தோன்றும். பால கிரகங்களினால் பீடிக்கப்பட்ட பாலர்களுக்கு இது சாந்தி அளிப்பது. மனிதர்களின் கூட்டுறவில் பிளவு ஏற்பட்டால் மீண்டும் நட்பை உண்டாக்குவது. கெட்ட நடத்தையுடையவர்கள் எல்லோருடைய பலத்தையும் அழிப்பதில் சிறந்தது. ராட்சச கணங்களும் பூத்தங்களும் பிசாசுகளும் இதை படிப்பதனாலேயே நாசமடைகின்றன. இந்த எனது மகாத்மியம் முழுதும் எனது சாநித்தியத்தை அளிக்க வல்லது. சிறந்த பலி, புஷ்பம், அர்க்கியம், தூபம், கந்தம், தீபம், பிராமண போஜனம், ஹோமம், புரோக்ஷனம் இன்னும் பலவிதமான போக்கிய வஸ்துக்களை அளித்தல் முதலியனவற்றால் இரவும் பகலும் 1 வருஷம் விரதம் அனுஷ்டித்தால் எனக்கு எந்த பிரீத்தி ஏற்படுமோ அது இந்த நற்சரித்திரத்தை ஒரு முறை கேட்டால் உண்டாகும். கேட்பது பாவங்களை போக்கும், ஆரோக்கியத்தை அளிக்கும். எனது பிறப்பை பற்றி கீர்த்தனம் செய்தல் பூதங்களினின்றும் ரட்சை அளிக்கும். துஷ்ட தைத்தியர்களை நாசம் செய்த எனது யுத்த சரித்திரம் எதுவோ அது கேட்கப்பட்டால் மனிதனுக்கு சத்துரு பயம் உண்டாகாது. நீங்கள் செய்த ஸ்தோத்திரங்கள் எவையோ, பிரம்ம ரிஷிகள் செய்தவை எவையோ, பிரம்மா செய்தவை எவையோ அவை மங்களமான மதியை தருவனவாம். அரணியத்தின் நடுவிலோ காட்டுத்தீயின் இடையிலோ தனிமையான இடத்தில் திருடர்களால் சூழப்பட்ட போதோ, சத்துருக்களிடம் பிடிபட்ட போதோ, சிங்கத்தாலும் புலியாலும் காட்டு யானையாலும் காட்டில் துரத்தப்பட்ட போதோ, கோபம் கொண்ட அரசனால் மரண தண்டனையோ சிறைவாசமோ விதிக்கப்பட்ட போதோ, பெருங்கடலில் காற்றினால் அலைக்கழிக்கப்பட்ட படகில் இருக்கும் போதோ, மிகவும் கொடிய யுத்தத்தில் ஆயுதங்கள் மேல் விழும் போதோ, எல்லா விதமான கொடிய சங்கடங்களிலும் வேதனைகளால் பீடிக்கப்பட்ட நிலையிலும் எனது இச்சரித்தத்தை ஸ்மரித்தால் மனிதன் சங்கடத்தினின்று விடுபடுவான். எனது மகிமையால் சிங்கம் முதலியவைகளும் திருடர்களும் சத்துருக்களும் எனது சரிதத்தை நினைத்த மாத்திரத்தில் தூர ஓடி விடுவர். ரிஷி கூறியது. இவ்வாறு கூறிவிட்டு தீவிரமான பராக்கிரமம் பொருந்திய பகவதி சண்டிகை தேவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அங்கேயே மறைந்தாள். அந்த தேவர்களும் எதிரிகள் நாசம் செய்யப்பட்டு கவலை நீங்கியவர்களாய் யஜ்ஞ பாகங்களை புசிப்பவர்களாய் முன்போல் தங்கள் அதிகாரங்களை செலுத்தலாயினர்.
உலகை அழிப்பவர்களும் மிக கொடியவர்களும் ஒப்பற்ற பராக்கிரமம் பொருந்தியவர்களும் மகாவீரியம் படைத்தவர்களும் தேவ சத்துருக்களுமான சும்பனும் நிஷும்பனும் யுத்தத்தில் தேவியால் கொல்லப்பட்ட பின் எஞ்சியிருந்த தைத்தியர்கள் பாத்தாளம் சென்றனர். அரசே, இங்கெனும் அந்த பகவதி தேவியானவள் பிறப்பற்றவளாயினும் மீண்டும் மீண்டும் தோன்றி உலகின் பரிபாலனத்தை செய்கின்றாள். அவளாலேயே இவ்வுலகம் மயக்கப்படுகிறது. அவளே உலகை சிருஷ்டிக்கின்றாள். அவளை பிரார்த்தித்தால் விசேஷமான ஞானத்தையும், பிரீத்தி செய்விக்கப்பட்டால் குறைவற்ற ஐஸ்வர்யத்தையும் அளிப்பாள். அரசே, பிரளய காலத்தில் மகா சம்ஹாரிணியாய் தோன்றும் அந்த மகா காளியால் இந்த பிரம்மாண்டம் முழுதும் வியாபிக்கப்பட்டுள்ளது. பிரளய காலத்தில் மகாமாரியாய் விளங்குபவள் அவளே. பிறப்பற்ற அவளே சிருஷ்டியாகவும் ஆகின்றாள். அனாதியான காலத்தில் பிராணிகளை வைத்து காப்பாற்றுகின்றாள். ஆகும் காலத்தில் மக்கள் வீட்டில் செல்வத்தை செழிக்கச் செய்யும் லக்ஷ்மி தேவி அவளே. போகும் காலத்தில் செல்வத்தை அழிப்பதற்கு அலக்ஷ்மியாகவும் அவளே தோன்றுகின்றாள். புஷ்பம், தூபம், கந்தம் முதலியவற்றால் பூஜித்து துதிக்கப்பட்டால் செல்வத்தையும் புத்திரர்களையும் தர்மத்தில் மதியையும் நல்ல கதியையும் அளிப்பாள். ஓம் ஜெய ஜெய ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் சாவர்ணிக்க மன்வந்திரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தில் 12வது அத்தியாயம் முற்றிற்று.